இயங்கினாலே 6வது சக்கரமாகிய ஆஞ்ஞை சக்கரம் தானாக இயங்கும். அப்படிப்பட்ட சக்கரங்கள் எதோடு தொடர்புடையது? அந்த உயிர் முடிச்சுக்கள் எதோடு தொடர்புடையது என்றால், முதுகு தண்டுவடத்தை மையமாக வைத்து இயங்குகிறது. மேலும் முதுகு தண்டுவடத்தில் நடுநாடி என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணிய நரம்பு உள்ளது. அந்த நுண்ணிய நரம்புக்குள் சக்தியும் உயிராற்றலும் உள்ளது. அதை ஒழுங்குபடுத்துவதற்கான பயிற்சியாக சில பயிற்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக நம்முடைய சித்தராகிய வேதாந்திரி மகரிஷி அவர்கள் அறிவியல் பூர்வமாக அதை செய்து அவர் தான் உணர்ந்து அனுபவித்து மற்றவர்களுக்கு பயிற்றுவித்துள்ளார். ஆகையால் மிக முக்கியமான பயிற்சி இந்த மகராசன பயிற்சிகள். இன்னும் சில பயிற்சிகள் உள்ளது. அந்த முதுகுத்தண்டை சீர்படுத்துவதற்கு வரிசையாக நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த பயிற்சி சாதாரணமாக பார்த்தாலும் இது மிக 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 அவசியமானது, முக்கியமானது. உயிரை விட ஒரு மேன்மையான மதிப்பு மிக்கது எதுவுமே கிடையாது. அந்த உயிராற்றலை மேம்படுத்தக்கூடிய பயிற்சியாகிய இந்த மகராசன பயிற்சியை முழுமையாக செய்வோம். பொறுமையாக, நிதானமாக ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து விட்ட பிறகு அடுத்த பயிற்சியை தொடங்குகிறோம். கத்தரிக்கோல் ஆசனா. படுத்த நிலையில் கத்தரிக்கோல் நிலை. வலது கால் இடப்புறமாக போகிறது. தலை எதிர் திசையில் முதுகுத்தண்டு சீர்படுத்த போகிறது. குறிப்பாக அந்த நடுநாடி என்று சொல்லக்கூடிய அந்த தூண்டுதல் நடக்கும் இந்த நிலையில் ஓய்வு, ஒரு ஆழ்ந்த மூச்சு எதிர் திசையிலும் செய்து கொள்கிறோம். ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலை. கவிழ்ந்த படுத்த நிலையில் முதலை ஆசனா. புஜங்காசனத்துக்கு வந்து விடுகிறோம். நுரையீரலை விரிவுபடுத்தக்கூடியது. உணவு குழாயையும் மூச்சு குழாயையும் நுரையீரலையும் விரிக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பயிற்சியாக இந்த புஜங்காசனம், பாம்பாசனம் உள்ளது. ஓய்வு. இதுவும் முதுகுத்தண்டை சீர்படுத்தக்கூடிய பயிற்சியாக உள்ளது. அடுத்ததாக இரு குதிகால்களும் பின்னாடி தொடட்டும். ஒரு 10 முறை. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக முயல் ஆசனம்.
நன்றாக தலை நீண்டு போகட்டும். தலை முன்னாடி எந்த அளவுக்கு நீண்டு வருதோ அந்த அளவிற்கு நம்முடைய முதுகுத்தண்டினுடைய செயல்பாடு சீராக இருக்கும். கைகள் மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழ்ந்த மூச்சு. இந்த முதுகுத்தண்டினுடைய செயல்பாடு எப்படி உள்ளதோ அதுபோல் நம்முடைய ராஜ உறுப்புகளும் சீர்படும். இந்த ராஜ உறுப்புகளுக்கும் கிளைகளாக நரம்பு மண்டலம் தொடர்புடையதாக உள்ளது. ஆகையால் முதுகுத்தண்டை சீர்படுத்தினால் நம்முடைய உள் உறுப்புகளாகிய இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், மூவெப்ப மண்டலம் இது அனைத்திற்கும் இந்த முதுகுத்தண்டின் வழியாக தொடர்புண்டு. ஆகையால் முதுகுத்தண்டை சீர்படுத்துவோம். அந்த முதுகுத்தண்டை சீர்படுத்தக்கூடிய பயிற்சியாக பூனை ஆசனா. தலை மேல் நோக்கி வரும் பொழுது காற்று உள்ள போகணும். முதுகுத்தண்டு கீழ் நோக்கி போக வேண்டும். தலை உள்ள போகுது, முதுகுத்தண்டு மேல வருது. அதே சமயத்தில் மூச்சை தலை மேல வரும் பொழுது உள்ளிழுக்க வேண்டும். உள்ள போகும்போது காற்றை வெளிவிட வேண்டும். ஓய்வு. தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் அவசியம் மற்றவர்களுக்கும் பயிற்சியை சொல்லிக் கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம். எதுவும் பக்க விளைவுகள் வந்து விடாது. பூனை ஆசனம், முயலாசனம், மூச்சு பயிற்சி, உணவு முறைகளை அவசியம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்குள் ஆழமாக பதியும். ஆழ்ந்து நிதானமான நீட்ட மூச்சு. அடுத்ததாக பத்மாசனம். பத்திரம், கோமுகம், பங்கயம் என்று திருமூலர் சொல்லக்கூடிய ஆசனங்களில் 3வது ஆசனமாக பத்மாசனம் வருகிறது. அந்த பத்மாசனத்தை இப்பொழுது செய்கிறோம். இரு கைகளிலும் சின்முத்திரை வைத்து முதுகுத்தண்டை நேராக வைத்து இரு கண்களும் நம்முடைய மூக்குனுடைய கவனிக்கட்டும். அப்படியே அந்த பத்மாசனத்தில் கைகளை பின்னாடி கட்டி யோக முத்ரா. பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி, சொத்திரம் என்று சொல்வார் திருமூலர். அந்த சொத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆசனமாக இந்த யோக முத்ரா உள்ளது. அப்படியே 10 வினாடிகள் இருந்து அப்படியே தலை மேல வரும் பொழுது மூச்சு காற்று உள்ளே போகட்டும். மீண்டும் புதிய மூச்சை உள்ளிழுத்து வலப்பக்கமாக வலது கால் முட்டியில் நம்முடைய முகம்னி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எடுத்த மூச்சு காற்றை வெளிவிட்டு மீண்டும் புதிய காற்று உள்ளிழுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மெல்ல மேல வாங்க. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றிடுறோம்.
வெளியேற்றிவிட்டு கால்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருகிறோம். இரு கால்களையும் தளர்வாக விட்டு இரு கைகளையும் பின்புறமாக வைத்து கால்களுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். கால்களை மாட்டி செய்கிறோம். எந்த கால் மேல வந்தோ அது கீழே போகட்டும். இரு கைகளிலும் சிம்முத்திரை, இரு கண்களும் மூக்கு நுனியை கவனிக்க வேண்டும். அப்படியே கைகளை பின்னாடி கட்டி நிதானமான ஆழமான நீண்ட மூச்சு இழுத்து அப்படியே கீழே கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றி விடுகிறோம். மீண்டும் புதிய மூச்சு இழுத்து வலப்புறமாக வலது கால் முட்டியில் 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே காற்றை இழுத்துக்கிட்டே மேல வர்றாங்க. மீண்டும் புதிய மூச்சு இழுத்து எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9. ஆனந்த முத்திரையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. இதே ஆசனத்தில் சுத்திரம், வீரம் அப்படிங்கிறாரு. பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி, சுத்திரம், வீரம். வீரம் என்பது உத்தித பத்மாசனா. இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து உடலை மேலே உயர்த்துகிறோம். தராசு இருக்கும் இல்லைங்களா, அந்த தராசு போல நம்முடைய எடையை நாம் இரு கைகளால் சோதனை செய்வது போல ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் ஒரு முறை அப்படியே உயர்த்துக்கிறோம். உடலை உயர்த்துக்கிறோம். உயர்த்தி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் கோணாசனா. மீண்டும் முதுகு தண்டை சீர்படுத்தக்கூடியது. அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு இழுத்து விட்ட பிறகு எதிர் திசையில் ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக அர்த்த பத்மாசனா. நன்றாக முதுகு தண்டை திருகும் நிலைக்கு கொண்டு வரோம். நன்றாக
எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பி பாருங்க. பின்புறமாக ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு உள்ளிழுத்து விட்ட பிறகு எதிர் திசையில் செய்து கொள்கிறோம். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. கால்களுக்கு ஓய்வு கொடுத்த பிறகு தோள்பட்டைக்கான பயிற்சிக்கு போக போறோங்க. உடல் நேராக வைத்து நன்றாக தோள்பட்டை மேலும் கீழும் போய் வரட்டும். அடுத்ததாக கிரியை பயிற்சி. காற்றை கொடுத்து நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துகிறோம். காற்று சீராகும் பொழுது மனமும் சீர்படும். காற்று தடைபடும் பொழுது மனதும் தடைபடும். காற்றுக்கும் மனதிற்கும் உயிருக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஆகையால் காற்றை சீர்படுத்தி நம்முடைய உயிராற்றலையும் உள்ளத்தையும் உயர்த்துவோம். அப்படிப்பட்ட பயிற்சியாகிய இந்த கிரியை பயிற்சியை முழுமையாக செய்கிறோம். இரு கைகளும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. ஓய்வு. நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக திருமூல பஸ்திரிகா. கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது கை விரியட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சுள் எடுத்துவிட்ட பிறகு ஆள்காட்டி விரலில் இரு காதுகளையும் அடைத்து இதற்கு மாற்று பயிற்சியாக மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை ஆழமாக உள்ளிழுத்து அடுத்ததாக சுழல் முறை பிராணாயாம பயிற்சி 7 சுற்று செய்கிறோம். இடது கையில் சிம்முத்திரை வைத்து வலது கையில் பிரணவ முத்திரை வைத்து வலது நாசியை அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். 7 சுற்று செய்கிறோம்.
7 சுற்று செய்த பிறகு உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். காற்று தானாக இயங்குவதை இந்த மனம் பார்வையாளராக கவனித்துக் கொண்டுள்ளது. காற்று தானாக இயங்குகிறது. இந்த காற்று பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. இந்த பிரபஞ்சத்தோட இணைப்போடு இதுவும் இயங்குகிறது. இந்த சிற்றண்டம் பேரண்டத்தோடு இணைந்து ஒத்திசைந்து இயங்குகிறது. அந்த இயங்குவதை இந்த மனம் பார்வையாளராக கவனித்துக் கொண்டுள்ளது. தியான பயிற்சிகளில் மென்மையான எளிமையான பயிற்சியாக புத்தருடைய வழிமுறையாக இது உலகமெங்கும் பின்பற்றுகிறது. எல்லா நாடுகளிலும் இப்பயிற்சியை மேற்கொண்டு தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் அமைதிப்படுத்த ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உலக மக்கள். நீண்ட மூச்சாகவோ, குறைவான மூச்சாகவோ, சூடாகவோ, குளிர்ச்சியாகவோ, எப்படிப்பட்ட காற்றாக இருந்தாலும் அதை நாம் கவனிக்கிறோம். மேலுதடுகளில், மூக்கு துவாரங்களில் மூச்சு குழாய் வழியாக உள்ளே சென்று நுரையீரலில் பற்றி படர்ந்து வெளியேறுகிறது. அக்காற்றை கவனிக்கிறோம். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி அம்மா. ஆசன பயிற்சி அளித்தார் பூங்கொடி அம்மாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். இந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். கணவனும் மனைவி நிம்மதியாக வாழணும்னா சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணுங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது அழகு. தன்னை அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் அழகி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு பிடிக்கும். இதை எந்த கணவனும் சொல்கிறதே இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்டாட்டிக்கும் இந்த புருஷனை ஏன் தெரியுமா பிடிக்கல? எந்த ஒரு புருஷனும் மனைவி பார்த்து நீ அழகாக இருக்கம்மான்னு சொல்கிறதே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னால் சொல்லிடுறது, லவ் பண்ணும்போது சொல்லிடுறது. இந்த தாலி கட்டினா சொல்கிறதே இல்லையா? செம கடுப்பாக உட்காந்துருக்காங்க. ஆமாங்க, ஒரு பெண்ணை நீ அழகாக இருக்கிற, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது, இந்த மாதிரி தான் சொன்னாதாங்க கூட வாழ்கிறதுக்கே பிடிக்குங்க. பல கணவர்கள் சொல்கிறதே இல்லை. அப்போது மனைவியை பார்த்து என்ன பண்ணணும்? எப்பப்பெல்லாம் நமக்கு தோணுதோ அப்போல்லாம் சொல்லணும். ஒருத்தர் கேட்குறாரு, இருந்தால் தானே சொல்கிறதுக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு மனைவி அழகாக இருக்கிறனால தான் நீங்கள் கல்யாணமே பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா பண்ணிக்கவே மாட்டேங்க. யோசிச்சு பாருங்கள், பிடிக்காத ஒரு பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அந்த கல்யாணம் பண்ணுற அளவுக்கெல்லாம் போகவே போகாதுங்க. எனவே ஒவ்வொரு கணவனும் நீங்கள் ஒன்றும் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாங்க. எப்போ தோணுதோ, எல்லா ஹஸ்பண்டுக்கும் தோணுங்க, பார்த்தோன்னா அழகாக இருக்குன்னு தோணும்.
ஆனால் சொல்கிறது இல்லை, பார்த்து ரசிச்சுட்டு விட்டுறாங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் தோணுதோ, ஏய் நீ சூப்பராக இருக்க, அழகாக இருக்கிற, செம ஃபிகரு அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, வா இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது, அந்த கம்மல் நல்லா இருக்குது, இந்த மூக்குத்தி சூப்பராக இருக்குது, இந்த ஹேர் ஸ்டைல் இப்போ புதுசாக இருக்குது, வித்தியாசமாக பண்ணியிருக்கிற, வா அப்படின்னு எதையாவது சொன்னா தாங்க அந்த மனைவிக்கு அந்த ஹஸ்பண்டோட வாழ்றக்கே பிடிக்கும். பகல ஹஸ்பண்டு சொல்கிறதே இல்லையே. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்கள் மனைவி பார்த்து நீ அழகி அப்படின்னு சொல்லி எவ்வளோ வருஷம் ஆச்சு? இப்படி தான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு மனைவி என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, எங்கள் ஹஸ்பண்டுங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறதே இல்லைங்க, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அழகின்னு சொல்லுங்கன்னு, அவர் சொல்கிறதே இல்லைங்க, சொன்னதே இல்லைங்க, 25 வருஷம் ஆச்சுங்க, என்னை பார்த்து அவர் அழகுன்னு சொன்னதே இல்லைங்க அப்படின்னாங்க. நேரம் அவரை போய் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, ஏங்க என்னங்க உங்கள் ஒய்ஃபை பார்த்து அழகின்னு சொன்னதே இல்லையாமா அப்படிங்கிறேன். அவர் சொல்கிறாரு, தம்பி என் பொண்டாட்டி எவ்வளோ அழகு தெரியுமா அப்படிங்கிறாரு. யோ அதையா என்கிட்ட சொல்கிறேன், அங்கே போய் சொல்லியான்னு சொன்னால் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சொன்னா திமிரு வந்துரு தம்பி அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், சொல்லாமல் இருந்தால் தாங்க திமிரு வரும். இப்போது ஒரு மனைவி பார்த்து நீ வந்து பஜாரி, நீ வந்து அரக்கி, கொடுமைக்காரி, ராட்சசி, உங்கள் அம்மா உனக்கு ஒழுங்காக வளர்க்க தெரியலையா அப்படின்லாம் ஏன் தெரியுமா கேட்குறீங்க? நீங்கள் அவங்க அழகாக வர்ணிக்கிறதே இல்லையா, அந்த கடுப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை அடிக்கடி ரசிக்கணும், அதை சொல்லணும். ரசிச்சா பத்தாது, வாயை திறந்து சொல்லணும். சில பேர், நான் தான் போன மாதமே சொல்லிட்டு இருந்தேன், போன மாதமே சாப்பிட்டோமா இல்லையா, இந்த மாதம் சாப்பிடாமையா இருக்கிறோம், நேற்று சாப்பிட்டோமா இல்லையா, இன்னைக்கு சாப்பிட்றோமா இல்லையா, அதே மாதிரி தினமும் 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி 3 நேரம் அழகின்னு சொல்லணும். புரிஞ்சுக்குங்க, ஒரு பெண்ணுக்கு அதாங்க பிடிக்கும். ஒரு பெண் அப்படிங்கிறது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ சமைச்சு வைக்கிறது, மோண்டா பேண்டா கழுவி விடுறது, பாத்ரூம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு மனைவி வரல. அந்த மனைவி நம்ம வந்து அழகை வந்து வர்ணிக்கணும், அப்போ தான் கூட வாழ்றதுக்கு பிடிக்கும். ஒரு சாரீ மாட்டிட்டு வராங்கன்னா, ஏய் இங்கே பாரு சூப்பராக இருக்குது இந்த சாரீ, இந்த புடவை நீயும் நானும் காஞ்சிபுரம் போகும்பொழுது 7 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த கடையில் வாங்கினோமல்ல அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கு அப்படின்னு அவ்வளோ பிடிக்குங்க. அதை விட்டுட்டு ஒரு சாரீ கிட்ட வந்து, ஏங்க இது பாருங்க அப்படின்னா, என்னம்மா இல்லைங்க பாருங்க, ஆமாம் சாரீ அதுக்கு என்னப்பா, ஏங்க இல்லைங்க இந்த சாரீ நம்ம அப்படின்னு முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம கடுப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஜந்து அப்படின்னு திட்டுவாங்க. இங்கே பாருங்க, உங்கள் மனைவி கிட்ட ஒரு 10-15 சாரீ இருக்கும், 2-3 கம்மல் இருக்கும், 2-3 வளையல் இருக்கும், வாட்ச் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி, அதுக்கு தனியாக ஒரு ட்ராக் ஒன்று ஓப்பன் பண்ணி, மெமரி கெப்பாசிட்டி ஓப்பன் பண்ணி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஏய் இந்த வாட்ச்சு அப்படின்னு சொல்லி, அந்த கம்மல் அப்படின்னு அது எப்போ வாங்கினது, யார் வாங்கினது, எப்படி வாங்கினது, அதை மட்டும் ஞாபகம் வச்சு சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. இதை எந்த ஹஸ்பண்டும் சொல்கிறது இல்லையா, அந்த கடுப்பு தாங்க சண்டைக்கெல்லாம் காரணம். அதே மாதிரி ஒரு மனைவி நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக மேக்கப் பண்ணிட்டு இந்த ஹஸ்பண்ட் பக்கத்தில் வருவாங்க, இவர் ஏதாவது சொல்லிட மாட்டாரோ அப்படின்னு. இது உடனே அப்படியே பார்த்துட்டு, ஏமா சப்பாத்தி சுட்டிட்டியா அப்படின்னு சொன்னால் எப்படி தெரியுமா இருக்கும், யோ போயா போய் தின்ட்டுப்பா, ஒருத்தி வந்து நிற்கிற அழகா ஒரு வார்த்தை அப்படின்னு செம கடுப்பாக இருக்குங்க. புரிந்து கொள்ளுங்கள், பல வீட்டில் சண்டைக்கு காரணமே கணவன் மனைவி அழகை ரசிப்பதே இல்லை, அதை சொல்கிறதே இல்லைங்க. எனவே இனிமேல் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியின் அழகை அடிக்கடி ரசிக்கணுங்க. இல்லை சொப்பம் தப்பாக நினச்சிக்காதீங்க. வேறு யாராவது வந்து நீ அழகாக இருக்கேன்னு சொன்ன உடனே மனசு அங்கே போயிருங்க. நான் தப்பாக சொல்லலை, அந்த எண்ணம் வந்துச்சே பாரு, இது ஒரு வீட்டில் ஒன்று இருக்குது சொல்லவே மாட்டேங்குது, யாரோ ஒருத்தன் சொல்கிறானேன்னு சொல்லி அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை அப்பப்போ ரசிச்சுட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணுங்க. ஆஃபீஸுக்கு போகிறீங்க இல்லையா, போகும்போது ஏய் பா செம்மையாக இருக்கம்மா, நீ ஆஃபீஸுக்கு போக மனசு இல்லைம்மா, ஒரே நிமிஷம் உன்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸில் போய் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. பார்க்குறீங்களோ இல்லையோ எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாரே அப்படின்னு சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்க, ஒவ்வொரு ஹஸ்பண்டும் தன்னோட செல்ஃபோனில் மனைவியுடைய குறைஞ்சது 100க்கு மேலே செல்ஃபி இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும், இல்லையா நீங்கள் காலி. ஆமாங்க, மனைவியோட ஃபோட்டோ அப்பப்போ எடுத்து அதை ஃப்ரீ டைமில் பார்க்குறதா அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இங்கே பாருமா, நேற்று எடுத்த ஃபோட்டோ, முதல் எடுத்த ஃபோட்டோ, ஃப்ரீ டைமில் சும்மா இருக்கும் பொழுது எனக்கு சக்தி வேணும்னா உன் ஃபோட்டோ தான் உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பேன், இன்னும் அழகாக இருக்கிற பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த மனைவிக்கு அவ்வளோ பிடிக்குங்க. பல வீட்டில் ஹஸ்பண்டு மனைவியை வர்ணிக்கிறதே இல்லை, அழகின்னு சொல்கிறதே இல்லை, அதை கவனிக்கிறதே இல்லைங்க. அப்போ அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை வர்ணித்து பாராட்டி
பேசி அதன் மூலியமாக அவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தில் நாம் நிம்மதியாக வாழ்ந்து அதில் மூலியமாக கிடைக்கும் சக்தி மூலியமாக நாம் உடல் ஆரோக்கியத்தை அதிகம் செய்து கொள்ளலாம். மனம் நிம்மதியாக இருக்கும், குடும்பத்தில் அன்பு இருக்கும். எனவே அழகு என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம். எனவே அதை ஒவ்வொரு கணவனும் விட்டு கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. இந்த டிவியில் யாராவது வந்து பேசிட்டு இருக்கும்போது, வா அந்த பாரு என்னமா புடவை முடிஞ்சிங்க. அதே மாதிரி உங்கள் தங்கச்சி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு, அப்பா இன்னும் அழகாக இருக்கேன்னு மனைவி முன்னால் தங்கச்சி வர்ணிக்கக்கூடாது, அம்மாவை கூட நீங்கள் வர்ணிக்கக்கூடாது. யாரை பற்றியும் பேசக்கூடாது. மனைவியின் அழகை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு மனைவி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, வா சூப்பராக இருக்குமா, இந்த புடவை மட்டும் என் தங்கச்சி கட்டினான்னு வச்சுக்குவே, சூப்பர்னு சொன்னீங்கன்னா தீந்திங்க, அவ்வளோதான். இப்படி மனைவியின் அழகை யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணாமல் விட்டு கொடுக்காம அடிக்கடி பாராட்டி பேசுனீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், சோறு தண்ணி கிடைக்கும். பொழைச்சிக்குங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்படி அழகை முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக நாம் வீட்டில் ஆரோக்கியமாக அமைதியாக சந்தோஷமாக வாழ முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. இன்று குடும்ப சூழ்நிலைக்கேற்றவாறு குடும்பத்தில் நடக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை பாஸ்கர் ஐயா கூறியுள்ளார்கள். நாம் வீட்டிலேயே எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவியாக எப்படி வாழ வேண்டும், அந்யோன்யமாக வாழ வேண்டும், எப்படி நம் அன்பு செலுத்த வேண்டும், நமக்குள் உறவு எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பதை சிறப்பாக அளித்த பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம், தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அறிக்கை வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நேற்று பார்த்தோம் ஐயா இளங்கோவன் ஐயா அந்த பாரம்பரியம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயம் பேசினாரு. சின்ன சின்ன குறிப்புகள், அந்த சின்ன சின்ன குறிப்புகள் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட நிலையில வந்து அவர் நேற்று சொன்னதுல வந்து இந்த தோல் சுவாசிக்குது அப்படின்ட்டு முக்கியமான ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த தோல் சுவாசிக்குது அப்படின்னா, இந்த தோல் சுவாசிக்கிறதுல வந்து அந்த மேல் தோல்ல வந்து நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு சிலதை பார்க்க போறோம். அதுல நாங்க பயன்படுத்துறது, அல்லது சின்ன வயசுல இருந்தே அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியாது. அது பாரம்பரியமாக பாத்தீங்க அப்படின்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயை வந்து ஆட்டி அந்த தேங்காயை வந்து உடல் முழுவதும் பூசி குடிப்பாங்க, தலைக்கும் பூசுவாங்க. அதே போல வந்து இந்த வில்வப்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த சிவன் கோயில்ல இருக்கும், அந்த வில்வப்பழத்தை வந்து உடைச்சு அதைய வந்து கரைச்சு தேய்க்கலாம். ஏன்னா பார்த்தா எளிமையாக இருக்கு, ஆனா அந்த தோல் சுவாசிக்கக்கூடிய தன்மையில வந்து அவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு. அது போல குளிக்கலாம். அதோட நேச்சுரோபதியில அந்த இயற்கை மருத்துவத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த மண்குளியல் வந்து ரொம்ப பிரதானமானது. அந்த வரப்போரங்கள்ல உரம் போடாத இடங்கள்ல நீங்க வெய்ய காலம் தொடங்கி இருக்கு. அப்போ அந்த மண்குளியல் இருக்கு இல்லையா, அந்த மண்குளியல் வந்து சுவாசத்திறனை அதிகப்படுத்தும். குறிப்பாக யோகிகளுக்கு வந்து மூக்குல சுவாசிக்கிறத விட இந்த தோல் சுவாசிக்கக்கூடிய தன்மையாயிருக்கும். இந்த ராஜ உறுப்புகள்லாம் வந்து சமநிலையில் இருக்கிறதுனால இந்த தோலே சுவாசிக்கக்கூடிய தன்மையில இருக்கும் அப்படிம்பாங்க. அதனாலதான் அந்த உடம்புல வந்து அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி வட்டம் வந்து விரிந்த நிலைக்கு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயங்கள் வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதனால மண்குளியல் வந்து ரொம்ப அவசியம். அதே போல வந்து எண்ணெய் குளியல், எண்ணெய் குளியலும் வந்து அந்த சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வாழை இலை குளியல். ரொம்ப உடல் எடை பர்மனா இருக்கிறவங்க, அந்த வியர்வையே வராத நபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த வாழை இலைய வந்து கட்டி அதை போடுவாங்க. நம்ம ஒரு நாள் வந்து அதை டெமோவா எடுத்து நம்ம தோட்டத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த திருப்பூர் மாவட்டத்துல நம்ம இடத்துல மாதம் 2 நாள் ஒதுக்கி
இந்த பயிற்சிகள் தான் தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ அந்த வாழை இலை குளியலும் அந்த தோலை வந்து சுவாசிக்கக்கூடிய தன்மை, தோல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை எடுக்கும் பொழுது ராஜ உறுப்புகள் சீர்படும். அப்போ மண்குளியல், வாழை இலை குளியல், எண்ணெய் குளியல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் பாத்துன்னு சொல்லுவோம், நீராவி குளியல். அந்த நீராவிய வந்து அந்த அந்த ட்ரம்முக்குள்ள உள்ள விட்டு அந்த நீராவி இந்த தோல்ல படும் பொழுது வியர்வையாக வெளியில வரும். அது ஒவ்வொரு நோய்களுக்கு தகுந்தவாறு, இப்போ அரிப்பு இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மூலிகைகள் போடுறது, கிட்னி தொந்தரவுனா அதுக்கு தகுந்த மாதிரியான மூலிகைகளை போடுறது, நுரையீரல் பிரச்சனைனா அதுக்கு தகுந்த மாதிரி, கல்லீரல் பிரச்சனைனா அதுக்கு தகுந்த மாதிரி, மண்ணீரலுக்குன்னா தனித்தனியான மூலிகைகளை அந்த நீராவிக்குள் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணி அந்த உடம்புல படும் பொழுது அந்த ராஜ உறுப்புகள் வந்து சீர்படுது. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மிக சுலபமான பயிற்சிகளாக இந்த நேச்சுரோபதியில, இயற்கை மருத்துவத்துல இருக்கு. இதை காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி இருக்காங்க. இப்படியான பயிற்சிகளை வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்கு. குறிப்பாக வந்து இந்த இயற்கை நேச்சுரோபதி மருத்துவம் வந்து தென்காசியில சுசேலம்ங்கிற ஒரு இடத்துல காலங்காலம் பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல தமிழகத்துல பண்ணிட்டு இருக்காங்க. நேச்சுரோபதிங்கிற ஒரு கோர்ஸை வச்சு இன்னைக்கு அதுவும் வளர்ந்துகிட்டு வருது. யோகாவும் இயற்கை மருத்துவம் இணைச்சு அதுக்குள்ள உணவு மருத்துவம் மையமாக இருக்கும். இப்படிப்பட்ட இடங்கள்ல தேடி போகும் பொழுது உங்களுடைய உள்ள உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த எதையும் வெட்டி எடுத்துட மாட்டாங்க. வன்முறை மருத்துவமாக அது இருக்காது, இயற்கை மருத்துவமாக இருக்கும் அப்படின்ட்டு யாராவது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் நமக்கு ஏதாவது உடம்புக்கு தொந்தரவு இல்லைன்ட்டு யாருக்காவது தொந்தரவுன்னு உங்ககிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை வந்து நீங்க வெளிப்படுத்தலாம். இதுக்குள்ள போங்க, பொருளாதாரமும் மிச்சமாகும், உள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளும் மிச்சமாகும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சு இப்படிப்பட்ட ஒரு கல்விய வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டே வர்றோம். இந்த காலை வேளையில இப்படி ஒரு நிகழ்த்துறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த சோப்பு வந்து தவிர்க்கிறது நல்லது. தேங்காய்ல தயார் பண்றாங்க. இப்படிப்பட்டதா இருந்தாலும் நாங்க பல வருடமாக சோப்பு பயன்படுத்துறத குறைச்சிருக்கோம். 10 வருடத்துக்கு மேல இருக்கும் நல்லா சோப்பு போட்டு. அதுக்குன்னு யாருக்கிட்ட இருந்து இழந்து ஓடிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து உணவு ஒழுங்குபடுத்தினாவே அந்த உடம்புனுடைய வாசனை நிச்சயமாக வர்றதில்லை. ட்ரெஸ்ஸு வாசனை வராது. அப்படிப்பட்ட நிலைகள்ல வந்து இந்த சின்ன சின்ன எளிமையான முறைகள் வந்து இருக்கு. கட்டாயம் வந்து சோப்பை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேமிக்காத்தூளோ, பைத்தமாவோ அல்லது அரப்புத்தூளோ போட்டுட்டே இருக்கலாம். டெய்லி குளிச்சாவே நிச்சயமாக சோப்பு தவிர்த்துக்க வேண்டியது இருக்கும். சென்னையெல்லாம் எப்படின்னு தெரியல வெய்ய காலங்கள்ல. ஏன்னா அங்க வசிக்கிறவங்களுக்கு அதனுடைய தட்பவெப்பநிலை தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த இயற்கையாக பயன்படுத்தி நம்முடைய இந்த சுவாச திறனாகிய தோலை பயன்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம் தெரிவிச்சுக்கிட்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. ஐயா சொன்னது போல் சிறப்பான நிகழ்வு என்னன்னாக்கா, இப்ப சோப்பு பயன்படுத்த வேண்டாம். சோப்பு பயன்படுத்துவது என்பது உண்மையான ஒரு விஷயம்தான். அதை வந்து எல்லாமே வந்து பாஸ்கரையா சொல்லியிருப்பாங்க, கெமிக்கல்ல தான் இருக்கு. எவ்வளவுதான் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறாங்க. அதுல வந்து அந்த வகையில வந்து சோப்பு இல்லாமல் வாசனை என்பது வேறு, உடல் ஆரோக்கியம் என்பது வேறு. வாசனையை தவிர்த்து விட்டு உடல் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்கு ஐயா சொன்னது போல் அருமையான கடல மாவு, அதாவது மாவு நிறைய இருக்கிறது. அது மாதிரி மாவுகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அது மாதிரி இல்லாமல் காய்கறிகளையும் பயன்படுத்தலாம். உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னாக்கா அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது, அது அவ்வளவு பயனுள்ளதா இருக்கும். அது மாதிரி தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் நீங்க வந்து ஒரு இதை எடுத்து போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி அந்த உடம்புல தேய்ச்சி குளிச்சு பாருங்க. அன்னைக்கு உங்களோட ஆரோக்கியம் அருமையாக இருக்கும். அது இல்லாமல் வேப்பலையை கூட நீங்க அரைச்சி நீங்க குளிக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா வெங்காயத்தை நான் வந்து இதை அனுபவிச்சிருக்கிறேன். வெங்காயத்தை ஒரு நாள் நீங்க வந்து தேய்ச்சி உடம்புல குளிச்சு பாருங்க. உங்களோட உடல் வந்து அவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் உள்ள அனைத்து செல்களும் ஒரு சுறுசுறுப்படை. இது நான் அனுபவித்த உண்மை.
இவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. அதாவது இந்த காலச்சக்கரம் வந்து 365 நாளை விட தாண்டி நடத்துகிற விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கிறது. அதற்குள்ள அடக்கி நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நேற்று ஐயா சொன்னது பாத்தீங்கன்னாக்கா வாழை இலை குளியல், மண் குளியல் இதை பத்தி சொல்றாங்க. இதை வந்து நம்ம நேரடி வகுப்பு இல்லாம இது மாதிரி ஜூம்ல நடத்த வேண்டாம். ஜூம்ல நடத்தினா ஒவ்வொருத்தவங்களோட அதோட பயன் என்னங்கிறது தெரியலங்கிற காரணத்துக்காக அதை மட்டும் நம்ம வந்து இதுவரைக்கும் நடத்தாம ஒதுக்கி வச்சிட்டு இருக்கிறோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிப்ரவரி இறுதி இல்ல மார்ச் இறுதிக்குள் நேரடி வகுப்பாக கண்டிப்பாக ஐயா சொல்ற மாதிரி அவங்க இடத்துலயோ இல்ல கொல்லிமலையிலயோ நம்ம ஏற்பாடு செய்து அனைவரும் அதை நேரடியாக பயன்பெறும் வகையில் இந்த காலை சக்கரம் நிகழ்வை நாம் அதை செய்து காட்டுவோம் என்பதை இத்தருணத்திலே நம்ம உறுதியளி முன்பும் நம்ம உறுதியாக சொல்லியிருந்தோம். திரும்பவும் இது ஒரு உறுதியா சொல்றோம். நேரடி வகுப்பாக அந்த எண்ணெய் குளியல், மண் குளியல், வாழை இலை குளியலை ஒரு நேரடி வகுப்பாக நடத்தலாம் என்பதுதான் இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் ஒரு கருத்து. அது அனைவரும் அதற்கும் ஒத்துழைக்க வேண்டும், ரெடியாக இருக்க வேண்டும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு பல மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி இந்த காலச்சக்கரம் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே அனைவரும் ஐயா சொன்ன மாதிரி உள்வாங்கிட்டு போயிடாம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்ப சித்தானந்த ஐயா இருக்கிறாங்க, நீங்க அவங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்கள் எல்லாமே இந்த காலச்சக்கரம் நிகழ்வை வந்து ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு வகையில வந்து அவங்க வந்து சிறப்பா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி டெய்லி திங்க் பண்ணுங்க. நேற்று கூட இளங்கோவன் ஐயா வந்து பேசினாங்க. நம்ம நிகழ்வை பத்தி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்க பேசிட்டு இருந்தோம். இதை எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போறது, அவங்க ஒரு நாள் நம்மள்ட்ட வந்து பேசினா கூட அடுத்த நிலைக்கு நம்ம எப்படி கொண்டு போறதை பத்தி அவங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து நிறைய வந்து மனசுக்குள்ள போகுது. ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வு நடத்திட்டு நம்ம வந்து சும்மா விட்டுறக்கூடாது. என்ன பயனாளிகள் அதிகமா இருக்கணும், பயன்பெறவங்க அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற கருத்து அவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய மனசுல படுது. அதை பத்தி அவங்க பேசக்குள்ள ஒரே கருத்து அவங்க சொல்றது என்னன்னா, அன்னைக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், இன்னொரு ஜூம்ல போய் பார்த்தேன், 700 பேர் வந்தாங்க, 800 பேர் இருந்தாங்க, 900 பேர் வந்தாங்க, குறிப்பிட்ட இதுல வந்தாங்கன்னு சொன்னேன். அதோட நிகழ்வோட காரணகர்த்தாக்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, இதுல கலந்துக்கிறவங்களுக்கு தான் ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வுலையும் கலந்துக்கிறவங்க தான் முன்னுதாரணமா இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஐயாவும் அதே கருத்தை வலியுறுத்தினாங்க. அதனால இந்த நிகழ்வுல அருமையா நீங்க வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்வையும் நகர்த்தி நல்ல அருமையா சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நிகழ்வில் உள்ள அனைத்து அன்பர்களும் எப்படி நம்ம வெளியில கொண்டு போய் அடுத்தவர்களுக்கு சேர்க்க வேண்டும் என்பதை அனைவரும் மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த நிகழ்வுல வந்து தொடர்ந்து 50 பேர் வர்றாங்கன்னாக்கா தொடர்ச்சியா வரலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது மெம்பர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி வந்து அடுத்தவர்களுக்கும் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி அனைவரும் பயன்பெற வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்காக ஒரு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம். இப்ப புதுசா வந்திருக்க மெம்பர்கள் வந்து நீங்க தொடர்ச்சியா வர்றீங்கன்னாக்கா நான் ஒரு நம்பர் சொல்றேன். இந்த நம்பருக்கு வந்து ஒரு காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க வந்து டெய்லி காலச்சக்கரம் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களையும் அதுல ஆட் பண்ணிடும். நம்மளோட கருத்துக்கள் அதுல பகிரலாம். என்னன்னைக்கு எந்தெந்த டேட்ல நம்ம வந்து யாரு சீஃப் கெஸ்ட் வர்றாங்கிறதையும் நம்ம அதுல கொடுப்போம். அதனால உங்களுக்கும் ஒரு பயனா இருக்கும், உங்களை சார்ந்தவர்களும் நீங்க அந்த பயனை ஏற்படுத்திக்கலாம் என்பதை புதிதாக இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அந்த நம்பரை இப்ப சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. 98424 93585 98424 93585 இந்த நம்பருக்கு போட்டார், தலைவரை போட்டாரு. 98424 93585 இந்த நம்பருக்கு வந்து டெய்லி காலச்சக்கரங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க. உங்களையும் குரூப்ல ஆட் பண்ணிடுறோம். இந்த குரூப்புங்கிறது உண்மையா அந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு குரூப்பாக தான் இருக்க வேண்டும். நமக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டிய குரூப்பாக தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாக அனைவரும் பயன்பெற வேண்டும். இந்த நிகழ்வு அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் அனைவரும் இந்த நிகழ்விலே அனைவரிடமும் இந்த கருத்துக்களை பகிர்ந்து சிறப்பான ஒரு நிகழ்வாக மாற்ற வேண்டும் என்ற அனைவரையும் வேண்டிக் கொண்டு இந்த காலச்சக்கரம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் ஆயக்காரன்புலம் சங்கத்திற்கும் சிறப்பான ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பனம்மா அவர்களுக்கும், திட்டத்தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை ஒரு சிறப்பான நிகழ்வாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். நாளை காலை 5:30 மணி அன்று சிவகாசி மாரன்ஜி அவர்களின் இன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க வெளியில போயிட்டாங்க.
அதனால நாளைக்கு கண்டிப்பா அவங்க நம்ம இணைப்புல வர்றாங்க. நாளை காலை 5:30 மணி அளவில் சிவகாசி மாரஞ்சி இயற்கை உணவகம் அவர்களை உரையுடன் நமது இந்த காலச்சக்கரம் நிகழ்வு நாளை காலை நடக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.